பொதுமக்கள் அளித்த தகவலின் உதவியால் மென்பொறியாளர் சுவாதியை கொலை செய்த நபர் கைது செய்யப்பட்டதாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். கொலைக்கான உள்நோக்கத்தை அறிய தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ராஜேந்திரன், சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக 10 தனிப்படை அமைக்கப்பட்டு புலனாய்வுத்துறை மற்றும் சைபர் குற்றப்பிரிவு அதிகாரிகளின் உதவியோடு விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். காவல்துறை கேட்டுக் கொண்டதற்கிணங்க பல்வேறு தரப்பிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் கூட பொதுமக்கள் கொலை தொடர்பான தகவல்களை தந்ததாகவும் அவர் கூறினார். இந்த புலன் விசாரணை செய்ய உதவியாக இருந்த அனைத்து மக்களுக்கும் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இதற்கு உதவியாக இருந்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 மாதங்களுக்கு முன்பு வேலை தேடி சென்னை வந்த ராம்குமார் சென்னை சூளைமேட்டில் மேன்ஷனில் தங்கியிருந்ததாகவும் சுவாதி பணிக்கு செல்லும் போது அடிக்கடி பின்தொடர்ந்ததாகவும் ராஜேந்திரன் தெரிவித்தார். பின்னர் கடந்த 24ஆம் தேதி சுவாதியை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் வைத்து கொலை செய்ததாகவும் இந்த கொலையில் அவருக்கு யாரும் உதவவில்லை என்றும் அவர் கூறினார். இல்ல விசாரணை இது வரைக்கும் ஒரு அக்யூஸ் தாங்க, கூட்டாளிகள் யாரும் இது வரைக்கும் இல்லை. சுவாதியை கொலை செய்துவிட்டு மீனாட்சிபுரம் சென்ற ராம்குமார் போலீசாரை பார்த்ததும் தற்கொலைக்கு முயன்றதாகவும் சிகிச்சைக்கு பின் அவரிடம் விசாரணை நடத்திய பிறகே கொலைக்கான உள்நோக்கம் என்ன என்பது தெரியவரும் என்றும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ராஜேந்திரன் தெரிவித்தார். இந்த ராம்குமார் சுவாதியை பிரயாணம் செய்கின்ற பொழுதும் சரி, மற்றபடி வீட்டிற்கு போகும்போதும் சரி, இதுபோல சில சமயங்களில் சில நாட்களில் தொடர்ந்து சென்றிருக்கிறார். அவரோடு இவர் பழக வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கவே இத்தகைய நிகழ்வு நடந்திருக்கிறது. முழு விவரமும் விசாரணைக்கு பின்பு முழுவதும் வெளிவரும்.